நிதேஷ் விஷயத்தில் குற்றவாளி இனியா இல்லை, இந்த கேடுகட்ட சுதாகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிங்க. இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்ட் ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். கோபி மொத்த பழியுமே ஏற்றுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாரு ஜெயிலுக்குள்ளே. இன்னொரு பக்கம் கோபி தாமேல பழியை போட்டுக்கிட்ட விஷயம் தெரிஞ்சு இனியா ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர் எதுக்காக பழியை ஏற்றுக்கணும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அப்புறம் பாக்கியா எல்லாருமே சேர்ந்து இனியாவை சமாதானப்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு இனியா கிட்ட சில விஷயங்களை பாக்கியா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீ இன்னொரு டைம் சொல்கிறியா, ஏன்னா அவசரத்தில் எதுவுமே உங்ககிட்ட சரியாக கேட்கல, நீ சுதாகர் வர சொன்னான்னு சொல்லிட்டு தானே அந்த இடத்துக்கு போனேன், ஏன் அவர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இனியா இருந்துக்கிட்டு, இல்லை நான் போகும்போது நிதிஷ் தான் இங்கே இருந்தார், ரொம்பவே போதையில் இருந்தார், அது மட்டும் இல்லாமல் அவரோட அப்பாவை ரொம்பவே தப்பாக பேசினார், இப்படி பேசுகிறது அவர் ஃபஸ்ட் டைம், இதுக்கு முன்னாடிலாம் அவங்க அப்பாவை ஒரு வார்த்தை தப்பாக பேசினதே இல்லை, ஆனால் அவங்க வீட்டில் அவங்க 3 பேரும் நான் பாசமாக பேசியே பார்த்துக்கிறதில்ல, அடிக்கடி 3 பேருக்குள்ளேயுமே சண்டை போட்டுக்க தான் செய்வாங்க. இதை கேட்ட பாக்கியாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. சுதாகர் மேலே பாக்கியாவுக்கு சந்தேகம் வருது. எனக்கு என்னமோ சுதாகர் தான் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரோ அப்படின்னு தோணுது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. எழில் செல்லின்னு இருந்துக்கிட்டு, என்னம்மா அவர் போயிட்டு என்ன பண்ணுவார், நிதிஷ் அவரோட பையன் தானே, அவரே எதுக்கு நிதிஷை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னு தெரியல, ஆனால் என் மனசுக்கு எல்லாமே தப்பாக படுது, நம்ம அவசரப்பட்டு இனியாவை நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டு தப்பு பண்ணிட்டோம், இந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்ம யோசித்து முடிவெடுத்திருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு போனால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாரம் கிடைக்கும், அங்கே எதுவும் கேமரா எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி அங்கே கேமரா இருந்ததா இப்போ ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு சுதாகர் நியூஸ் சேனலில் பேட்டி கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா முடிவு பண்ணுறாங்க. இங்கே இனியாவை அந்த இடத்துல சேஃபாக விட்டுட்டு இங்கே எழில் செல்லினை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு செக் பண்ணுறாங்க. ஆனால் எந்த ஒரு தடையும் கிடைக்கல. கடைசியாக இங்கே நம்ம பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. எதுனாலும் ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே வந்தோம், எப்படின்னாலும் இனியாவையும் அவரையும் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோமே, ஆனால் எதுவுமே எந்த ஒரு தடையும் கிடைக்கலையே, அப்போது எப்படி நம்ம குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எழில் செல்லின்னு இருந்துக்கிட்டு பாக்கியாவை சமாதானப்படுத்துகிறாங்க. அம்மா நீ எதுக்காக இப்போ ஃபீல் பண்ணுற, கண்டிப்பாக கடவுள் இருக்கிறாரு, கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார், நீ எதையும் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வா நம்ம கிளம்பலாம், நம்ம வேணும்னா ஒன்று பண்ணலாம், இங்கே ஒரு கேமராவை வேணால் செட் பண்ணிக்கலாமா, சுதாகர் மறுபடியும் இங்கே எதனாலும் தடயத்தை விட்டுட்டு போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணாலும் பண்ணுவார், என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவருக்கே தெரியாமல் ஒரு குட்டி கேமரா மாட்டி விட்டுட்டு போகிறாங்க. அதை யார் அந்த இடத்துக்கு வந்தாலும் ஃபோன்லேயே பார்த்துக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாக்கியா எழில் செழியன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க கோபியை நினச்சி. இப்படி குடும்பம் சின்ன பின்னமாக ஆயிடுச்சே, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், பணக்கார குடும்பம், இனியாவை அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. இதை முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சுருந்தா இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்காது. இப்போ ஃபீல் பண்ணுறாங்க, எல்லாம் ஏன் தப்பு தான், பணக்கார குடும்பம், அந்த குடும்பத்தில் இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருப்பா, அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன், ஆனால் இப்போது அதுவே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. செல்வி பாட்டி பண்ணதெல்லாம் கொஞ்சம் கூட நினைக்காம இங்கே பாட்டிக்கு ஆதரவாக அவங்களுக்கு துணையாக அங்கேயே இருந்துக்கிட்டு அவங்கள பார்த்துட்ருக்குறாங்க. பாட்டி ஃபீல் பண்ணவும் இங்கே செல்வி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. பாட்டிக்கு சமாதானம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அம்மா எல்லாம் சரியாயிடும், பாக்கியாக்கா நல்ல மனசுக்கு எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாட்டிக்கு தேவையான எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம செல்வி தான் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் சமையல் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமும் பாட்டிக்கு செய்கிறாங்க. இதை பார்த்த பாட்டிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவளை நம்ம எப்படி நடத்தணும், இவளை வேலைக்காரி மாதிரி தான் நம்ம நினச்சோம், ஆனால் இவள் அப்படி நினைக்கல, நம்மளை ஒரு அம்மா ஸ்தானத்தில் தான் வச்சுருக்கிறா, நம்ம தான் ஆளை பார்த்து எடை போட்டு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. செல்விக்கிட்டேயுமே பாட்டி இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. செல்வி உனக்கு என் மேலே கோவமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏம்மா எதுக்காக இப்படி கேட்குறீங்க, இல்லை உன்னை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டல இனியா ஆகாஷ் விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம், பரவாயில்லம்மா நீங்கள் ஒன்றும் தப்பாக சொல்லலையே, நீங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே இப்படி தான், நீங்கள் பணக்காரங்க நாங்கள் ஏழை அதுதானே, நான் அதெல்லாம் பெருசாக நினச்சிக்கலாமா, அது எப்பயும் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அப்படி பேசியிருந்துருக்கக்கூடாது செல்வி, நான்
தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வாய் விட்டு. உடனே செல்வி இருந்துக்கிட்ட, அம்மா பரவாயில்ல, மன்னிப்பு கேட்குற நேரமா இது, நான் அதெல்லாம் எதுவுமே நினச்சிக்கல. பாக்கியாக்கா எனக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாங்க, நீங்களுமே எனக்கு நல்லது நிறையா பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடிலாம் இது ஒன்றும் பெருசே இல்லைம்மா, நீங்களாம் அதை நினச்சி கவலைப்பட்டு நீங்கள் உடம்ப வருத்திக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இங்கே சுதாகர் கிட்ட போலீஸ்காரர் வந்து விஷயத்த சொன்னதுக்கப்புறம் சுதாகருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ நம்ம மாட்டிக்காமல் இருந்தால் சரி, தான் பொண்ணுக்கு பதிலாக கொலைப்பழியே இந்த கோபியை ஏற்றுக்கிட்டானா பரவாயில்லையே, நல்ல விஷயந்தான், இந்த பாக்கியாவோட மொத்த குடும்பமும் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் ரொம்பவே நல்லவர் மாதிரி போலீஸ்காரங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், அவர் என்னதான் பழியை தான் செஞ்சதாக ஏற்றுக்கிட்டாலுமே நீங்கள் அவங்களோட மொத்த குடும்பத்தையும் கண்டுபிடிங்க, என் பையனுக்கு நீங்கள் தான் ஒரு நல்லபடியாக வந்து தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், என் பையனுக்கு நீங்கள் நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து அவங்கள கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிளம்புறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுதாகர் வந்து யோசிச்சு பார்க்குறாரு, கடைசியாக என்ன நடந்தது, அங்கே நிதிஷ்க்கும் அவருக்கு என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரிவைண்ட் பண்ணி பார்க்குறாரு. அப்போ பார்த்திங்கன்னா இங்கே இனியாவை வர சொல்லி சுதாகர் வந்து அங்கே தான் இருக்கிறாங்க. அந்த டைமில் நிதிஷ் ரொம்பவே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு இதே இல்லாமல் இருக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு நம்ம சுதாகர் வந்து திட்டுறாரு, இங்கே பாரு நிதிஷ், உங்ககிட்ட பல டைம் சொல்லிட்டேன், இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குது, இப்போ கூட நீ வந்து திருந்தாமல் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தா என்ன, நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேயா, உன்னால் வந்து நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின மொத்த சாம்ராஜ்யமே அழிய போகுது, இப்போ கூட வந்து நான் சொல்கிறத கேட்கலைன்னா நீலாம் என்ன, நீ எனக்கு பிறந்தவனாக இருந்தால் தானே நீலாம் கேட்க போகிற நான் சொல்கிறத அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவுமே இங்கே நிதிஷ்க்கு வந்து பயங்கர கோவம் வந்துடுது. சுதாகரை பலார்னு ஒரு அறை விட்டார். என்ன சொல்லி காட்டுறீங்களா, இங்கே பாருங்கள், இப்போது நீங்கள் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறீங்கன்னா அதுக்கு யார் காரணம், நீங்கள் அப்படியே வந்து மொத்தமாக அந்த சாம்ராஜ்யத்தையே உருவாக்குனதா மனசில் நினைப்பா, நாங்கள் போட்ட பிச்சை, நானும் எங்கள் அம்மாவும் போட்ட பிச்சை எல்லாத்தையும் மறந்துட்டிங்களா, சொல்லி காட்டிகிட்டு இருக்கிறீங்க, ஏன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அது என்னோட இஷ்டம், அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை, எப்போ நீங்கள் இப்படிலாம் நான் உங்கள் பையன்ல வேற ஒருத்தவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிச்சிங்களோ அப்போவே எல்லாமும் முடிஞ்சிருச்சு, நான் இப்படி தான் இருப்பேன் சரிங்களா, போயிட்டு ஜெயிலில் போய்ட்டு கம்பி எண்ணுங்க, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தானே அந்த இனியாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க, நான் நல்லா இருக்கணும்னு நினச்சா நீங்கள் பண்ணீங்க, உங்களுக்கு அவங்க அம்மா ரெஸ்டாரண்ட் மேலே கண்ணு, எப்படினாலும் அந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் அடையணும்னு நினச்சிங்க, அதில் என்னோடய வாழ்க்கையை பகடக்காயாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, ஏதோ அப்படியே பாசத்தினால எல்லாமே பண்ண மாதிரி சீன் போட்டுட்ருக்குறீங்க, எல்லாமும் தெரியும், நீங்கள் போய்ட்டு கடைசி முடிய ஜெயிலில் இருங்க, நாங்கள் ஜெயிலுக்கு போனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்போ எப்படி இருக்கிறேன் அதே மாதிரி அங்கேயுமே நான் வாட்டில் பேசாமல் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படிலாம் பேசவும் இங்கே சுதாகர் பயங்கர கோவப்படுறாரு. நிதிஷை பிடிச்சி திட்டுறாரு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படிலாம் பேசிகிட்டு இருப்ப, உன்னை இத்தனை வருஷம் வளர்த்தது நானுடா, உங்கள் அம்மா உன்னை சின்ன பிள்ளையில கூட்டிகிட்டு வந்துட்டா, நீயும் உங்கள் அம்மா அப்படியே யோக்கிய மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க, முன்னால் அப்பனை போட்டு தள்ளிட்டு தானே இங்கே என் கூட வந்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுதாகருமே பேசுகிறாரு. சுதாகர் பேச இங்கே நிதிஷ் பேச அப்படியே ஒரு பெரிய பிரச்சனையாகிடுது. ரொம்பவே கேவலமாக அப்புறம் சுதாகரை நிதிஷ் பேச ஆரம்பிச்சிடறாரு. எங்கள் அம்மாவை பற்றி நீ பேசலைன்னா உனக்கு மரியாதை அவ்வளோதான், உன் அம்மா வந்து ஆசைக்காக தானே என் கூட வந்தா, அவள் ஒரு கேடு கட்டவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்திரிகாவே ஒரு மாதிரி தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால் கோவத்தில் நிதிஷ் சுதாகரை கீழே தள்ளி விட்டுறாரு. கீழே விழுந்த சுதாகர் பயங்கர கோவத்தில் இருக்கிறாரு. விழுந்தவரை தூக்கி கூட விடாமல் நிதிஷ் அந்த பக்கம் திரும்பி நிற்கிறாங்க. கோவத்தில் சுதாகர் வேகமாக எழுந்து இங்கே பக்கத்தில் ஒரு கம்பி கிடக்கு, அதை வச்சு பின்னாடி கூடி நிதிஷை பார்த்திங்கன்னா தலையிலே ஓங்கி ஒரு அடி போட்டுறாரு. இதனால் நிதிஷ் வந்து அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. சுதாகர் இருந்துக்கிட்டு, இங்கே பாரு, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட நீ இப்படி இவ்வளோ திமிராக பேசுவேன், இவ்வளோ நாளாக உன்னை நான் ஒரு பையன் மாதிரி தான் வளர்த்தேன், ஆனால் நீ அதுக்கு காட்டுற நன்றி கடனாடா, நான் சொல்கிற பேச்சை கொஞ்சம் கூட கேட்க மாட்டேற, இப்போ வரைக்குமே இந்த ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்னை அசிங்கப்படுத்துகிற, என்னை வெளியே தலகாட்ட விட மாட்டேற, உன்னால் நான் போயிட்டு ஜெயிலுக்குள்ளே கம்பி எண்ணணுமா, என்னோடய சாம்ராஜ்யத்தையே விட்டுட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இனியாவை வேற நம்ம வர சொன்னோமே, நிதிஷ் வேற இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசித்த மாதிரி நம்ம இங்கே இருந்தால் பிரச்சனை தான் வரும், நிதிஷ் வந்து இப்போது உயிரோடு இருக்கிறானா செத்துட்டானு தெரில, கரெக்டாக அந்த இனியா வந்தால் கண்டிப்பாக பழி மொத்தமும் அவ தலையில் தான் போகும், அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம எஸ்கேப் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுதாகர் வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு.
நடந்ததை நினச்சி பார்த்து சுதாகர் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாரு. எப்படியோ நமக்கு இருந்த 2 பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு. இந்த நிதிஷ் தொல்லையும் முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்பவே குடைச்சல் கொடுத்த இந்த பாக்கியாவோட குடும்பமும் பெரிய பிரச்சனைலாம் மாட்டி விட்டாச்சு. இனி நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே நினச்சி சுதாகர் பயங்கர சந்தோஷப்படுறாரு. ரொம்பவே சிரிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த டைமில் சந்திரிகா இருந்துக்கிட்டு வராங்க. அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, தான் பையன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே சுதாகர் சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்து சந்திரிகாவுக்கு பயங்கர கோவம் வருது. கொஞ்சமாச்சும் உங்களுக்கு பையன் மேலே பாசம் இருக்குதா? அவன் இந்த உலகத்தை விட்டே போயிட்டான், ஆனால் நீங்கள் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு அவனுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு சமாளிக்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, அந்த பாக்கியாவோட குடும்பம் மாட்டிக்கிட்டுச்சுல, அதாவது அந்த கோபி வந்து தான் அந்த கொலையை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அந்த மொத்த குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேன், அதை நினச்சி தான் நான் சிரித்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் சந்திரிகாவுக்கு அதில் கொஞ்சம் கூட வந்து நம்பிக்கையே இல்லை. இல்லை, நிதிஷ் விஷயத்தில் நீங்கள் தான் ஏதோ பண்ணியிருக்கிறீங்க. ஏன்னா கடைசியாக நீங்கள் தானே அங்கே நான் கால் பண்ணும்போது நீங்களும் நிதிஷ் தான் பேசிகிட்டு இருந்தீங்க, நீங்கள் கூட சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்திரிகா இருந்துக்கிட்டு சந்தேகப்பட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதனால சுதாகர் வந்து செம கோவப்படுறாங்க. ஏய், நம்ம பையனே நான் வந்து கொல்லுவேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அவன் உங்கள் பையன் இல்லைல்ல, அதனால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க உங்களை காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கரெக்டாக சந்திரிகா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. நீங்கள் தான் என் பையனை ஏதோ பண்ணியிருக்கிறீங்க. ஏன்னா அவன் வந்து இப்போது ஒரு பெரிய பிரச்சனையில் உங்களை மாட்டி விட்டுட்டான். நம்ம எல்லோரும் ஜெயிலுக்கு போகிற ஒரு நிலைமையில் இருந்தனால அவனை வந்து நீங்கள் தீர்த்து கட்டிட்டா நீங்கள் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்கள் நினச்சி இப்படிலாம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகா சொல்கிறாங்க. இதனால் சுதாகர் இருந்துக்கிட்டு செம்ம கோவப்பட்டு சந்திரிகா கூட சண்டை போடுறாங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா? பையன் சாகவும் ஏன் இப்படிலாம் லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கிற? நான் போயிட்டு பண்ணுவேன் இப்படிலாம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் தானே இந்த கல்யாணத்தையே நடத்தி வச்சிங்க. அப்போ கூட என் பையன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நீங்கள் நடத்தி வச்சிங்க. உங்களுக்கு காரியம் ஆகணும், பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை எப்படினாலும் அடையணும்னு நினச்சிங்க. அதுக்காக தான் இந்த கல்யாணத்தை நீங்கள் நடத்தி வச்சிங்க. இதை நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு என்ன உத்தரவாதம்? கண்டிப்பாக நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க. இப்போ எனக்கு நல்லாவே வந்து என் மனசுக்கு தோணுது. நான் வந்தப்போ நீங்கள் அப்படி தான் ஏதோ கதை முடிச்சாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க சிரிச்சுட்டு. நான் என் காதில் விழுந்துச்சு. உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். போயிட்டு இப்போவே உண்மையை சொல்கிறேன். இதுக்கு வந்து இனியா காரணம் இல்லை, இனியா ஃபேமிலி காரணம் இல்லை, நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகா வந்து கிளம்புறாங்க. உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு சந்திரிகாவை கன்னத்தில் பல்லர்னு ஒரு அறை விடவுமே இங்கே சந்திரிகா மயங்கி கீழே விழுந்துறாங்க. நெக்ஸ்ட்டு கண் விழித்து பார்க்கும்போது சந்திரிகாவை பார்த்திங்கன்னா ஒரு ரூம்குள்ளே கட்டி போட்டு வச்சுருக்குறாங்க. இங்கே பாரு, உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. எதனாலும் எனக்கு எதிராக பண்ணணும்னு நினச்சேன்னா இப்போவே உன்னை வந்து உன் பையன் கூடயே அனுப்பிச்சி விட்ருவேன் பரலோகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே சந்திரிகா வந்து ரொம்பவே கதறி அழுகுறாங்க. உன்னை நம்பி நான் வந்தேன் பாரு, உனக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கிறேன். இப்போ நீ இந்த நிலமையில் இருக்கிறதுக்கு காரணமே நான் தானே, அதெல்லாம் நீ மறந்துட்டியா? உனக்கு நான் போட்ட பிச்சையில் தான் நீ இப்போ இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், நீ ஒன்றும் இது உழைச்சி வந்து எனக்கு தரலையே, நீயே உன் முன்னாள் புருஷன்கிட்ட இருந்து சுருட்டிக்கிட்டு என்கிட்ட வந்து தந்த, நீ அப்படியே நல்லவ மாதிரி சந்திரிகா இருந்துக்கிட்டு எப்புட்றா அப்படிலாம் பேசுகிற கேடு கட்டவனே, என்னை ஆசைவார்த்தை பேசி என்னை ஏமாற்றி அவர்கிட்ட இருந்து என்னை பிரித்தது நீதான்டா, அவரை போட்டு தள்ளினது நீதான். நீ வந்து பணக்காரனாக ஆகணும்னு சொல்லிட்டு நீ என்ன யூஸ் பண்ணிக்கிட்டல, எனக்கு அப்போ தெரியல, இப்போ தான் வந்து தெரியுது. இத்தனை வருஷமாக வளர்த்த பையனையும் நீ கொண்டிருக்கிறனா நீ என்ன ஜென்மமாக இருப்ப, ரொம்பவே நீ மோசமானவன்டா, உன்னை பாரு நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ உயிரோடு இருந்தால் தானே என்ன எதுவும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இங்கே இந்த பிரச்சனை முடியட்டும், அப்புறம் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகாவை அந்த ரூமில் கட்டி போட்டுட்டு இங்கே சுதாகர் வந்து ரொம்பவே டென்ஷனோடு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவருக்குள்ளே ஒரு பயம் வந்துடுது. அந்த இடத்துல நம்ம எதனாலும் ஆதாரத்தை விட்டுட்டு வந்திருப்போமா, எதுவும் இருக்காது தானே, இதனாலும் ஒரு சின்ன ஆதாரம் கிடைச்சாலும் போதும், நம்ம தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு இதனாலும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், இதனால மிஸ் பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த இடத்துக்கு தேடி போகிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து பாக்கியாக இருந்துக்கிட்டு எழில்செழியன்கிட்ட வந்து கேட்குறாங்க, அங்கே கேமரா செட் பண்ணி வச்சிங்களே கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், ஃபோனில் யாராச்சும் வந்திருக்குறாங்களா போயிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அந்த டைமில் தான் நம்ம சுதாகருமே இங்கே வராரு. இப்போ யாரோ வராங்க, நிழல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்து சொல்கிறாங்க. உள்ளக்க வர்றது யாருன்னு பார்த்தா சுதாகர் தான். இங்கே பாருங்கம்மா சுதாகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம எழில் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. உடனே பாக்கியா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இதில் வந்து ஷாக் ஆகுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் முன்னாடியே நினச்சதான், கெஸ் பண்ணாதான், கண்டிப்பாக
இந்த சுதாகர் தான் இந்த விஷயத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லாவே நினச்சேன். இப்போ அதே மாதிரி தான் நடந்திருக்குது. என்னம்மா நம்பவே முடியலை, பெத்த பிள்ளையவே எப்படிம்மா இவன் கொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இவன் ரொம்பவே மோசமானவன். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக கல்யாணத்தையும் நடத்தி வச்சுருக்கிறான். அப்போவே வந்து எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. சொந்த பிள்ளையோட எதிர்காலம் முக்கியம் இல்லை, தான் ஆசைப்பட்டது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை அந்த ஆள் எதுக்காக நடத்தி வச்சான்னு தெரிஞ்சப்பயே எனக்கு வந்து அப்படியே என்னால் நம்பவே முடியலை. எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்தது. அப்போவே எனக்கு டவுட்டு, நிதீஷ்க்கும் சுதாகருக்கும் உண்மையாகவே அப்பா பையன் உறவு இருக்கா இல்லை வேறு எதுவுமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா இனியா வேற சொல்கிறா, ஆல்ரெடி வந்து அவங்க வீட்டில் எப்படிலாம் ஒரு முறை பேசிகிட்டு இருந்ததா வேற சொன்னா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிதீஷ் வந்து இவரோட ஒரிஜினல் பையன் கிடையாது. ஏன்னா இவன் வந்து இந்த இடத்துக்கு வந்ததே கஷ்டப்பட்டு கிடையாது. இதுலேயே பெரிய ரகசியம் மறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து சொல்கிறாங்க. சரி இப்போ என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இதனால் ஆதாரம் இங்கே கிடைக்குமா, நம்ம எதனால மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. எதுவுமே கிடைக்கல. அப்புறம் அந்த இடத்துல நின்று தன்னைத்தானே வந்து அப்படியே பெருமையாக சொல்லி சிரிச்சிட்ருக்கிறாரு. என்கிட்டயே அந்த நிதீஷ் வந்து எவ்வளோ திமிரு காட்டிக்கிட்டு இருக்கிறான். என் முன்னாடி இப்படிலாம் எவனுமே எதிர்த்து பேசினதில்ல. அவன் அப்படி பேசினவனும் உயிரோடு இருந்ததே கிடையாது. இதே கதி தாண்டா உனக்கும். இப்போவாச்சும் சுதாகர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி தன்னைத்தானே வந்து புலம்பிட்டு நிற்கிறாரு. இதை பார்த்ததுக்கப்புறம் பாக்கி எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அப்போது கன்ஃபார்மே பண்ணிக்கிறாங்க, சுதாகர் தான் இதை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ ரெக்கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சுதாகர் வீட்டுக்கு போயிட்டு எதனால ஆதாரம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நிதீஷ் பற்றிய இந்த சுதாகரை பற்றி எதனால ஒரு விஷயம் கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்குமே போயிட்டு செக் பண்ணுறாங்க. அந்த டைமில் தான் இங்கே கட்டி போட்டு வச்ச சந்திரிகா வந்து நம்ம பாக்கியா கண்ணில் மாட்டுறாங்க. ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, என்னாச்சு உங்களை யார் கட்டி போட்டு வச்சுருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கயிறெலாம் அவுத்து அவங்கள வந்து காப்பாற்றுறாங்க. அப்போ தான் நடந்த எல்லா விஷயத்தையுமே சந்திரிகா வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த சுதாகர் ரொம்பவே மோசமானவன், அவன் தான் என் பையனை கொன்னது, எனக்கே அது இன்றைக்கி தான் தெரியும், அவனை நான் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்கக்கிட்டையுமே கேட்டு நம்ம பாக்கியா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. சுதாகரோட ஒரிஜினல் பையன் நிதீஷ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகா வந்து எல்லா உண்மையுமே வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே கோபி உண்மையை ஒத்துக்கிட்டனால அவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக இங்கே கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அங்கே வந்து நீதிபதி கேட்குற எல்லா கேள்விக்கும், அதாவது அட்வொகேட் கேட்குற எல்லா கேள்விக்குமே வந்து இங்கே கோபி வந்து பழியை தான் மேலே போட்டு சொல்கிறாரு. நான் தான் பண்ணேன், இதுக்கு என் பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, தயவு செஞ்சு நீங்கள் அவளை இந்த பிரச்சனையில் வந்து ஈடுபடுத்தாதீங்க, எதுனாலும் எந்த தண்டனை கொடுக்குறனாலும் எனக்கே கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜுக்கிட்ட ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி நம்ம கோபி இருந்துக்கிட்டே கேட்குறாங்க. இங்கே அட்வொகேட் இருந்துக்கிட்டு கொலை பண்ண குற்றவாளியை கொலையை ஒத்துக்கிட்டனால அவருக்கே நீங்கள் தண்டனையை கொடுத்துருங்க, இந்த கேஸில் வேறு எதுவுமே விசாரிக்க தேவையில்ல அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. கரெக்டாக நம்ம நீதிபதி வந்து தீர்ப்பு சொல்ல போகிற நேரத்தில் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா பாக்கியா வந்து நிற்கிறாங்க. சந்திரிகாவையும் கூட்டிகிட்டு இங்கே அந்த வீடியோ ஆதாரத்தையுமே வந்து இங்கே ஜட்ஜுக்கிட்ட வந்து காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த விஷயத்தில் கோபி வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ணலை, அதே மாதிரி இனியாவும் எந்த தப்பும் பண்ணலை. இதில் முழுக்க சம்மந்தப்பட்டது இந்த சுதாகர் தான். இந்த சுதாகர் தான் வந்து நிதீஷை வந்து கொலை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட நம்ம பாக்கியா வந்து நீதிபதிக்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு இல்லை பொய் சொல்கிறாங்க, இது எல்லாமே எனக்கு எதிரான சதி வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. சந்திரிகாவுமே இருந்துக்கிட்டு இல்லை, இவன் பொய் சொல்கிறான், இவன் தான் இதை பண்ணா, இதுக்கு நான் ஆதாரம், நான் அவனோட மனைவி தான், என் முன்னாடியே வந்து என்கிட்டயே அவன் சொன்னான், என் பையனை அவன் தான் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுதாகரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே போட்டுறாங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. பாக்கியலட்சுமி இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்குது. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.